வாங்க எம்எல்ஏ சார். சார் பாம்பத்த புண்டை ஓட்டு போடுங்க. ஐயா வாங்க. வாருங்கள் ஐயா. யாரோ கூடத்துல செல் ஆன் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணிருங்க தம்பி. ஆஃப் பண்ணு தம்பி. பேர் அன்பாந்த எனது அருமை வாக்காளர் பெருங்குடி மக்களே, இப்பொழுதுதான் உங்களுடைய அன்பு வேட்பாளர் நான் டெல்லியில சென்று நான் சின்னத்தை பெற்றுக் கொண்டு நான் ஹெலிகாப்டர்ல வந்தேன். ஹெலிகாப்டர்லயா? பெருகாம்பட்டா. என்ன பெருகாம்பட்டா? பைத்தியக்கார குதி. ஓய் ஹெலிகாப்டர் மேல பறக்குதுல. ஓய் ஹெலிகாப்டர் உண்மைதான். இப்பதானே போனோம் 2 நாளைக்கு முன்னாடி ஏரோப்ளேன் வந்து தாயோட நாயல் ராடு. சரி நான் டெல்லியில சென்று சின்னத்தை பெற்றுக் கொண்டு நம் ஊரை மக்களை தேடி சரி நான் வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன். சரி என்னை வரவேற்க வந்த எனது கழக தொண்டர்கள் யாரு? நாங்க அண்ணன் ஒத்த புடுக்கனவர்களே, அவருடைய தம்பி என்ன சப்பட்ட புடுக்கனவர்களே, அவருடைய தம்பி என்ன ஒத்த குஞ்சான் அவர்களே, என்ன மகளிர் அணி தலைவி, என்னை கொள்கை பரப்பு செயலாளர் சிரிப்பழக சின்னேகா அவர்களே. அருமையான சிரிப்பு. அண்ணன் பாத்தியா டான்ஸ் ஆடினா தெரியுமா? யாரு? அனுஷ்கா மோட்டுவாணியா? ஹன்சிகா மோத்வானி. அனுஷ்கா மோத்வானி. சரி இது ஒண்ணு. என்ன வரவேற்க வந்த எனக்கு கழக தொண்டர்கள் என்னன்னா சின்னம்? எங்க டெல்லியில போய் சின்னம் வாங்கிட்டு வந்தங்கிறீங்க. என்ன சின்னம்? மக்களே நான் டெல்லியில சென்று என் முகரை பார்த்து விட்டு கொடுக்கப்பட்ட சின்ன மக்களே. என்ன சின்னம்? மறந்துவிட வேண்டாம். என்னோட சின்னமானது செருப்பு சின்ன மக்களே. செருப்பு சின்னம். நான் இந்த ஊர் மக்களை தேடி, இந்த உள்ளூர் மக்களை தேடி, நம்ம ராமபுரம் மக்களை தேடி, பருத்திமலை மக்களை தேடி, இன்னும் கொசம்பள்ளி மக்களை தேடி நான் கோயில் முன்னாடி தார் ரோட்ல நிப்பீங்க. ஆண்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்து என்னை செருப்பிலே போடுங்க தாய்க்குள்ளமே. ஆமா, முடிஞ்ச அளவுக்கு செருப்புல சீவையில போட்டாலும் சரி. அண்ணா அப்படி ஒரு வேலை ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா நம்ம ஊர் மக்களுக்கு உங்களையே நம்பி ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த ஊர் மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? சத்தியமா சொல்லுகின்றேன். என்னுடைய முதல் ஆட்சியிலே நான் ஜெயித்து வந்து விட்டால் இந்த ஊருக்குள்ள இல்லைங்க, பின்னாடி பாரு தெரியுது காலனி வீடு, மெத்த வீடு. ஆமா, என்ன காடா இருந்தது. ஏன்னா முன்னாடி எல்லாம் புல்ல சொட்ட காடா கடந்தது. இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அதை இதுன்னு பண்ணி பிளாட் போட்டு வியாபாரம் பண்ணி பிளாட்ல ஊட்ட வாங்கி எல்லாம் அப்படியே ஊடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியா? மெத்த மேல மெத்த. கவலைப்பட வேண்டாம். இந்த ஊர் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சத்தியமா சொல்லுகின்றேன். நான் ஜெயித்து வந்து விட்டால் என்னுடைய ஆட்சியிலே முதல் கையெழுப்பானது என்ன கையப்பா? அந்த மெத்த வீட்டில எடுத்து விட்டு என்னோட சொந்த செலவிலே அதை விட பெரிய வீடு மாளிகை மேல மாளிகை இல்லை. சத்தியமாக அப்படி ஒரு வேலை ஜெயித்து